திண்டுக்கல்லில் மலையிலிருந்து எடுத்துச் சென்ற முருகன் சிலையை மீண்டும் வைக்காததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையிலிருந்து எடுத்துச் சென்ற முருகன் சிலையை மீண்டும் வைக்காததற்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கோணப்பட்டி ஜோதி முருகன் மலையிலிருந்து எடுத்துச் சென்ற சிலையை மீண்டும் வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்கள் அரசு புறம்போக்கு நிலங்களில்தான் உள்ளன என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் குன்றுக்கு செல்ல முறையான பாதை வசதி இல்லை, கரடுமுரடான பாதை மட்டுமே இருக்கிறது என்று அரசு தரப்பிலிருந்து பதில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பும் இல்லை, சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என்ற அரசு தரப்பு வாதத்திற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மனுதாரர் சிலையை குறிப்பிட்ட இடத்தில் வைக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கோணப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தொடுத்த வழக்கில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஸ்ரீமதி பக்தர்கள் திருவிழாக்களை நடத்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோணப்பட்டி ஜோதி முருகன் கோயிலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சிலையை மீண்டும் வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்கள் அரசு புறம்போக்கு நிலங்களில்தான் உள்ளன என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். குன்றுக்கு செல்ல முறையான பாதை வசதி இல்லை, கரடுமுரடான பாதை மட்டுமே இருக்கிறது என்று அரசு தரப்பிலிருந்து பதில் வைக்கப்பட்டன. இந்நிலையில் அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி.